அமைதியை நிராகரிக்கும் மக்களிடமிருந்து உன் அருளினால் எங்களை காப்பாற்றுவாயாகன்னா அந்த மக்கள் யார்? அமைதியை நிராகரிக்கும் அந்த மக்கள் யார்? குடும்பத்துல நீங்க வேலை செய்யற இடத்துல, நீங்க தொழில் செய்யற இடத்துல உங்களுக்கு பிரச்சனை யார் தர்றாங்களோ, நீங்க தப்பா இருந்து பிரச்சனை தர்றது வேற. நீங்க தப்பா இருப்பீங்க, மற்ற நியாயத்தை சொன்னா உங்களுக்கு பிரச்சனை மாதிரி தெரியும் இல்லையா? ஒரு அம்மா திராசுக்கு கீழே புளி வச்சிருக்காங்க. ஏமா அந்த புளி வச்சிருக்கீமா எடுமான்னா அந்த அம்மாவுக்கு நான் பிரச்சனைப்பா, அப்படி அர்த்தமா? அவனும் அப்படி சொல்லல, ஏன் அமைதி கெடுத்துட்டான் அப்படின்னு. நான் நிம்மதியை ஏமாத்திட்டு தான் கெடுத்துட்டான். நீங்க உங்க குடும்பத்துலதான், உங்க குடும்பத்துல அமைதியை நிராகரிக்கும் மக்கள் யார் அப்படின்னு அந்த அமைதி என்ன? நல்லதை சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க, அவனுக்கும் தெரியும், எடுத்து சொல்லும் போது இது நல்லதுன்னு தெரியும், அதை செய்ய மாட்டேங்கிறாங்க. அப்ப அமைதி நீங்க செய்யக்கூடிய ஒரு காரியத்தின் மீது, பல காரியம் நீங்க தவறு செய்றீங்க, வார்த்தை எல்லாத்துக்கும் பொருந்தும். அமைதினா புரியுதா? இவனும் சண்டை போடுறான், அவனும் சண்டை போடுறான். அவன் என்ன சொல்றான், இவன் பிரச்சனை பண்ணும்போது மட்டும் அமைதியை கெடுக்கிறாங்க அப்படின்னு இல்லை. உங்களுக்குள்ள நீங்க நம்ம வீட்டுக்குள்ள எனக்குள்ள அமைதியை நான் நிராகரிக்கும். அதாவது எனக்கு நீங்க பிரச்சனை பண்ணிடலாம், வேதம் சொல்லக்கூடியது வார்த்தையை மட்டும் எடுத்துக்கிட்டா நீங்க எப்படி வேணாலும் அர்த்தத்துக்கலாம் இல்லையா? ஆனா வேதம் சொல்வது அது அல்ல. நீங்கள் சரியாக இருந்து இப்ப அந்த சரிக்கு எதிராக, அந்த நன்மைக்கு எதிராக நீங்கள் காரியம் செய்தால் உன் அருளினால் எங்களை காப்பாற்றுவாயாகன்னு என்ன அர்த்தம்? போ தெளிவை கொண்டுதான், தெளிவுதான். யாரும் எனக்கு கஷ்டம் கொடுத்துட முடியாது என்னுடைய இறைவனுடைய அனுமதி இல்லாமன்னு புரிஞ்சுக்கிட்டாதான். இப்ப இங்க அருளினால் எங்களை காப்பாற்றுவாயாக, பொருளை கொண்டு இல்லை, தெளிவுதான். எனக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னா நான் சம்பாதிச்சது யாரும் கொடுத்தது இல்லைங்கிற அந்த தெளிவு வரும்போது நீங்க குற்றம் சொல்ல மாட்டீங்க. அந்த தெளிவை இறைவன் கொடுக்குறான், அதுதான் அருள். அருளினால் எங்களை காப்பாற்றுவான். எனக்கு தெளிவு இல்லாம நான் குறை சொல்றேன், தெளிவு இருந்தா எனக்கு ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா அந்த கஷ்டத்துக்கு நான் தான் யாரும் குற்றம் சொல்ல மாட்டேன். இதுதான் அருள். எனக்கு கிடைக்கக்கூடிய தெளிவு தான் அருள். நம்ம என்ன பண்ணுவோம், ஒன்று நான் இடத்த காலை பண்ணும், இல்லை நீங்க இடத்த காலை பண்ணுவோம். இதான் நமக்கு கிடைச்சது. நம்ம சொல்லக்கூடிய ரெண்டு பேரும் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கும் போதே எனக்கு தெளிவு என் இறைவன் தருவான். இறைவனை அருள்ன்றது ஒருத்தரை காலி பண்ணிட்டு ஒருத்தரை வச்சிருக்கிறது இல்லை. பொருளை பங்கு போட்டு கொடுத்துட்டா நம்ம பிரச்சனை தீர்ந்துடும் இல்லையா? ஆனா ஒன்றும் தீராது. அருள் இருந்தா மட்டும் தான் தீரும். பொருள் வானங்கள் முதலா பூமியிலும் பொருள் படைக்கப்பட்டாச்சு, பொருள் எல்லாத்துக்கும் இருக்கு. அருளினால் எங்களை காப்பாற்றுவாயா. அருள் என்னது? இறைவனுடைய தெளிவு தான் நமக்கு அருள். இறைவனுடையதுங்கிற எண்ணம் மனிதனுக்கு அறிவித்தது என்னன்னா மரத்தை நெருங்காதீர்கள், அதாவது சொந்தம் கொண்டாடாதீங்கிறது தான் அறிவிப்பு. அதை நம்ம மீறுறோம். இப்ப எனக்கு அந்த தெளிவு வேணும், தெளிவு வந்தாதான். நீங்க எதை சொல்லுங்க, என்ன சொன்னாலும் அங்க தர்க்கம் பண்ணுவாங்க. எப்படின்னாலும் ஒன்னதானே என்னதானே, என் இறைவனுங்கிறது மட்டும் வராது. என் இறைவனுங்கிற தெளிவு எனக்கு வந்துருச்சுன்னா இப்ப நான் அருளை கொண்டு வாழ்கின்றேன் அர்த்தம். குற்றம் சொல்ல மாட்டோம், நம்ம யாரையும் குற்றம் சொல்ல மாட்டோம்.